என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்கிற சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு திரும்ப கொஞ்சம் அரசியல் தான் பற்றி பேச போகிறோம். அண்ணன் சீமான் அவங்க ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணன் உங்களை பார்க்க விரும்புகிறாரு, உங்கள்கிட்ட சில ஆலோசனைகள் பண்ணணும் விரும்புகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், அவருக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய ஆஃபீஸுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நானே அவர் நேரில் போய் சந்திச்சிருக்கணும். நான் இருந்தாலும் ஏன் அவர் என்னோடய ஆஃபீஸுக்கு வர சொன்னேன்னு சொன்னால், என்னை சுற்றி இருக்கிற நிறைய பேர் அண்ணன் சீமானுடைய ஃபேன். ஸோ அவங்களமும் சந்திக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நாம் அவருடைய ஆஃபீஸுக்கு போனோம்னா, நம்ம ஒரு பெரிய கும்பலை கூப்பிட்டுன்னு போனால் நல்லா இருக்காது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். ஸோ அதனால் ஒரு கடந்த 10 நாட்களாக பார்த்துட்டுருக்குறோம். ஸோ அவருக்கு நேரம் இருக்கும்போது எனக்கு நேரம் இல்லை, அல்லது எனக்கு நேரம் இருக்கும்போது அவருக்கு நேரம் இல்லை. ஸோ நேற்று அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. சார் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, நம்ம நண்பர்களெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஸோ நாம் நேரில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நான் அவரை நேரில் போய் பார்த்து பேசினேன். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்திய அரசியல், தமிழக அரசியல், உலக அரசியல் எல்லாமே பேசணும். உடனே நிறைய பேர் நான் அவரை கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கின்னு ஒரு புகைப்படம், என்ன சீமானை சந்திச்சுட்டு ஃபோட்டோன்னு சொல்லக்கூடாது, புகைப்படம்னு தான் சொல்லணும். புகைப்படம் எடுத்து நான் சோஷியல் மீடியாவில், அதுக்கு தமிழில் என்னன்னு எனக்கு தெரியாது வார்த்தை, சமூக ஊடகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் நான் என்னுடைய சமூக ஊடகத்தில் அவரை கூட எடுத்துக்கின புகைப்படத்தை நான் போட்டப்போ நிறைய பேர், சார் நீங்கள் என்ன நாம் தமிழர் கட்சியில் சேர போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அது உண்மை கிடையாது. உண்மை என்னன்றது என்னுடைய ஃபாலோவர்ஸ் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் திரும்பவும் ஒரு தடவை சொல்லிடுறேன், நான் இந்திய குடிமகன் கிடையாது. எனக்கு அரசியலில் ஈடுபடுவதற்கு உரிமம் கிடையாது. நான் அரசியலில் இறங்க முடியாது. நான் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனோ எம்பி எலெக்ஷனோ என்னால் நிற்க முடியாது. ஏன்னா இந்திய குடிமகன் நான் கிடையாது. சரி, அப்போ நிறைய பேர் நான் சொன்னாங்க, சார் நீங்கள் இந்திய குடிமகன் கிடையாது, அப்புறம் எதுக்கு இந்திய அரசியலை பற்றி பேசுகிறீங்க? ஏன்டா இது என்னடா கேள்வி? நான் இங்கே உட்காந்துன்னு ட்ரம்ப்பை பற்றி பேசுகிறேன், அப்போ நான் அமெரிக்க குடிமகனாக இருந்தால் தான் ட்ரம்ப்பை பற்றி பேசணுமா? ஸோ நம்ம யாரை பற்றி வேணாலும் பேசலாம். ஸோ பேசுவது என்பது உங்களுடைய பேச்சு உரிமை. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு இந்திய குடிமகனாக இருந்தால் மட்டும்தான் இந்திய அரசியலை பற்றி பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கருத்துக்களை யார் வேணாலும் எப்போ வேணாலும் சொல்லலாம். நான் இந்திய குடிமகனாக இல்லாவிட்டாலுமே என்ன சொல்கிறதுன்னா, பை ரேஸ் ஐம் அன் இண்டியன். நான் பிறந்தது தமிழ்நாடு, வளர்ந்தது தமிழ்நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் பொதுவாக சொல்லுவேன், ஒரு வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவங்களை பற்றி எப்படி சொல்லணுன்னாக்கா, ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்றா, ஒரு 25 வயசு வரைக்கும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணின்னு மாமியார் வீட்டுக்கு போகிறா. ஸோ இது பிறந்த வீடு, அது புகுந்த வீடு. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வெளிநாட்டில் போய் வெளிநாட்டு குடியுரிமை வாங்கினாலுமே, ஸோ அந்த நாடு எங்களுக்கு புகுந்த நாடு மாதிரி, இது பிறந்த நாடு. ஸோ அதனால் பிறந்த நாட்டை பற்றி கவலைப்படாமல் இருக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக நான் தமிழர் கட்சியில் சேர்கிறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அது மட்டும் இல்லை, நான் எந்த கட்சியிலையுமே சேரமாட்டேன். ஸோ எனக்கு எல்லா கட்சியிலையுமே நண்பர்கள் இருக்கிறாங்க. நான் ஆனால் எந்த கட்சியும் சேராதவன். ஸோ தமிழக மக்களுக்கு எது நல்லது அப்படின்னு நினைக்கிறேனோ அதை பற்றி நான் பேசுவேன். அதை பற்றி பேசுகிறவங்கள நான் பாராட்டுவேன். ஸோ அந்தளவு தான் என்னுடைய அரசியல். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா, என்னுடைய சமூக ஊடகத்தில் அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தை மட்டும் நான் போடல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சரத்குமார் என்னுடைய ஆஃபீஸ் வந்திருந்தார், அமர் பிரசாத் ரெட்டி வந்திருந்தார். அவங்கெல்லாம் பிஜேபியை சேர்ந்தவங்க. அந்த புகைப்படத்தையும் நான் போட்டிருக்கிறேன். மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்களும் என்னை பார்த்துருக்குறாங்க, நானும் அவங்கள போய் பார்த்துருக்குறேன். அது எல்லாமே போட்டிருக்கிறோம். ஸோ அதனால் ஒரு புகைப்படத்தை போடுறதுனால நான் ஒரு கட்சியை சேர்ந்துறேன், ஒரு தலைவரை நான் நேரில் போய் பார்த்ததுனால நான் அந்த கட்சியில் சேர்ந்துருவேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஒன்று. ரெண்டாவது, நேற்று சமூக வலைதளங்களில் நிறைய பேர் என்னை கிண்டல் பண்ணுறது, அது என்னங்க அண்ணன் சீமான். அண்ணன் சீமான்றதை நானே ஒரு காலத்தில் கிண்டல் பண்ணியிருக்கிறேன். பொதுவாக சீமான் அவர் தன்னைத்தானே அண்ணன்னு சொல்லிப்பார். அதை நானே கிண்டல் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆனால் எனக்கும் சீமானுக்கும் ஒரே ஒரு வயது தான் வித்தியாசம். என்னை விட அவர் ஒரு வயது தான் குறைந்தவர் இல்லையா? ஆனால் இருந்தாலும் அவர் ஒரு கட்சியின் தலைவர். ஒரு கட்சியின் தலைவருக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும்.
அவர் என்ன பதவியில் வகிக்கிறாரு, என்ன பதவியில்னு வகிக்கிறாருன்னு கேட்குற முண்டங்களுக்கு நான் சொல்கிறேன், நீ ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு மாநில அந்தஸ்து பெறக்கூடிய கட்சியை நீ மாற்றி காமி, அதுக்கப்புறம் சொல்கிறேன் அவர் என்ன பதவியில் இருக்கிறாருன்ட்டு. ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை வந்து மாநில அந்தஸ்து பெறுகின்ற அளவுக்கு அந்த கட்சியை அவர் வளர்த்துருக்கிறாரு. அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த கட்சியினுடைய தலைவர் அப்படின்னு இருக்கும்போது அவர் மரியாதையாக அவருடைய கட்சியினர் எல்லாரும் அண்ணன்னு கூப்பிட்றாங்க. ஸோ அந்த ஒரு மரியாதை நிமித்தமாக தான் நான் வந்து அண்ணன்னு சொல்கிறேன் நான், இல்லைங்களா? ஸோ மற்றபடி வயதில் அவர் என்னை விட ஒரு வயது குறைஞ்சவர் தான். ஸோ இதை சொல்லும்போது, இந்த அண்ணன் சொல்லும்போது எனக்கு ஒரு ஜோக்கு ஞாபகம் வருது. அந்த ஜோக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். எனக்கு வந்து காரைக்குடியில் ஒரு நண்பர். ஸோ அந்த நண்பர் வந்து அவருக்கு ஒரு தம்பி. அந்த தம்பியே என்னை விட வந்து ஒரு வயது மூத்தவர். ஆனால் இருந்தாலும் அவர் என்னை அண்ணன் தான் கூப்பிடுவார். ஸோ என்னுடைய நண்பர் சிங்கப்பூரில் இருக்கிறாரு, அவருடைய தம்பி காரைக்குடியில் இருக்கிறாரு. அவர் என்னை விட ஒரு வயது மூத்தவர், ஆனால் என்ன அண்ணன் தான் கூப்பிடுவார். அப்போ நான் சொல்லுவேன், ஏங்க மானத்தை வாங்குறீங்க, நான் உங்களை விட ஒரு வயசு சின்னவன், நீங்கள் என்ன அண்ணன்னு கூப்பிடக்கூடாது. அப்போ அவர் சொல்லார், வயதில் நான் உங்களோட ஒரு வயது மூத்தவனாக இருந்தாலும் அனுபவத்தில் மற்ற எல்லா விஷயங்களிலும் நீங்கள் வந்து என்னை விட உயர்ந்தவர், அந்த மரியாதைக்காக நான் உங்களை அண்ணன்னு கூப்பிட்றேன். சரி பரவாயில்ல, கூப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஒரு தடவை என்ன ஆச்சு, நான் வசித்த இடத்துல எனக்கு ஒரு கார் தான் வச்சுக்க முடியும். ஆனால் என்கிட்ட 2 கார் இருந்தது. 2வது கார் நிறுத்தத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு, என்னுடைய நண்பருக்கு, சிங்கப்பூர் நண்பர், அவர் ஒரு வீடு வச்சுருந்தார் சென்னையில், அவர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில். அங்கே கார் பார்க் காலியாக இருக்குன்ட்டு நான் என்னோடய காரை கொண்டு போய் அங்கே நிறுத்திட்டேன். இது நடந்தது 2015. அந்த காரை நான் அங்கே கொண்டு போய் நிறுத்திட்டு நான் வட இந்தியா சுற்றுலா போயிட்டேன். அப்போ தமிழ்நாட்டில் அதிகமான மழை, பேய் மழை. அதில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தண்ணி உள்ளே வந்து, அது பேஸ்மெண்ட்டில் இருக்கிற காரு ஃபுல்லாக முழுகி ஒட்டுமொத்த காருமே வீணாக போச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ ராஜஸ்தானில் இருக்கிறேன், பாலைவனத்தில் இருக்கிறேன், இங்கே மழை. சரி திரும்ப இங்கே சென்னைக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியை கூப்பிட்டு கேட்டேன், இந்தாங்க இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, சார் காரை நாங்கள் எடுத்துக்கிறோம், அது வீணாக போயிடுச்சு இல்லையா, அந்த காரை நாங்கள் எடுத்துக்கிறோம், அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பணத்தை நாங்கள் மொத்தத்தையும் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, நீங்கள் வாங்க அந்த காரை எடுத்துக்கங்கன்னு அந்த காரை எடுக்கிறதுக்கு போனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் செக்யூரிட்டி நான் சொல்கிறான், சார் நீங்கள் யாருன்னு எனக்கு இது தெரியாது சார், நீங்கள் திடீர்னு வரீங்க, இது உங்கள் காருன்றீங்க, அது எப்படி சார் அலோவ் பண்ண முடியும்? ஆனால் டேய் இது ஓனரை கேட்டு போடுறா, ஓனர் என்னுடைய நெருங்கிய நண்பர்றா அப்படின்னு சொன்னேன். ஆனமான ஓனர், அவர் ஓனர்னா யாருன்னா சிங்கப்பூர் நம்பரில் அவருடைய தம்பி காரைக்குடி, அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் கால் பண்ணி, சார் இங்கே ஒரு கார் நிற்குது சார், அந்த காரை எடுக்கணும்னு ஒருத்தர் வந்து கேட்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, யாராவது வந்தால் காரை கொடுத்துருவீங்களா, அது எங்கள் அண்ணனோட காரு, எங்கள் அண்ணனை கேட்காம நான் அந்த யாரையும் அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு என்கிட்ட, இந்த செக்யூரிட்டி, சார் அவருடைய அண்ணனை கேட்காம யாரையும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்றாரு. எனக்கு ஒரு பயங்கர கோபம், என்னடா காரு நம்ம காரு, இவர் அண்ணன்னு சொன்னது என்ன தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நான் என்ன புரிஞ்சுக்கினேன், இவர் அண்ணன் சொல்கிறது இவருடைய ஒரிஜினல் அண்ணன் சிங்கப்பூரில் இருக்கிறார் இல்லையா, அவரை கேட்காம கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிடுறாரு, இதை பண்ணிவிட்டு உடனடியாக அவர் ஏதோ வேறு வேலையாக ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வெளியே போயிட்டு இருக்கிறாரு. இல்லைங்க இது கார் என்னது தாங்க அப்படின்ட்டு செக்யூரிட்டி கிட்ட சொன்னால், சார் நீங்கள் இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி அவரை என்கிட்ட பேச சொல்லுங்கள் சார் அப்படின்றாரு. நான் இவருக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்கலை. 1 மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபோன் பண்ணுறாரு, என்னங்க கார் ஏன் காரு, அதை எடுக்க சொன்னாங்க, அவங்க அண்ணனை கேட்டு சொல்லணும்னு சொல்லிங்க. அப்போ சொல்கிறேன், சார் நான் அண்ணன்னு சொல்கிறது உங்களை தாங்க சொன்னேன், அந்த செக்யூரிட்டியை தப்பாக புரிஞ்சுன்னுக்கிறாங்க, நீங்கள் கூப்பிடுங்க அவனை, நான் அண்ணன்கிட்ட தான் கேட்டு சொல்லுன்னு சொன்னது, நான் உங்களை கேட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, வேற எவனா கார் எடுக்க வந்துக்கிறான், நான் வரல அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் என் மனைவி கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த ஒழுங்காக வந்து அவர் என்னை தம்பின்னு கூப்பிட்டுருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது, இவன் அண்ணன் என்னை கூப்பிட்டதால் தான் பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நடக்கிறது தான். ஸோ ஒரு மரியாதை நிமித்தமாக ஒருத்தரை வந்து மரியாதை நிமித்தமாக ஒருத்தர் அங்கிள்னு கூப்பிட்றது தான் தப்பு. மரியாதை நிமித்தமாக ஒருத்தரை அண்ணன்னு கூப்பிட்றது தப்பே கிடையாது. அதுவும் 1952 பிறந்த விஜயகாந்த் வந்து அண்ணனாகவும், அதுக்கு அடுத்த வருஷம் பிறந்த முதல்வர் ஸ்டாலின் வந்து அங்கிளாகவும் ஆயிடுறாரு இல்லைங்களா. ஸோ அது வந்து அது வேற, இது வேற. ஸோ இது உண்மையிலே வந்து ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு வார்த்தை தான், அதில் எந்த தப்பும் எனக்கு இருக்கிற மாதிரி தெரில. சரி, இதுக்கப்புறம் என்ன தான் பேசுனீங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் பேசணும்.
அதில் சில விஷயங்கள் வந்து இங்கே யூடியூப்பில் சொல்ல முடியாது. எப்பவுமே நான் சுந்தர் வந்து எப்படி பேசுவார்ன்னு உங்களுக்கு தெரியும். அது எல்லாத்தையும் நம்ம இங்கே பேச முடியாது. பேசக்கூடிய சில விஷயங்கள் வந்து சொல்லலாம். முதல்ல வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், அ மத்திய அரசாங்கத்தில ஒரு சட்டம் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த மாரி நாடுகள்ல இருக்கிற இந்துக்கள் அல்லது முஸ்லிம்கள் அல்லாத எந்த மதத்தை சேர்ந்தவங்கனாலும் இந்தியாவுக்கு வர விரும்பினால், அவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு சட்டம் இருக்குது. இந்த மாரி குடுத்துருக்குறாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, ஒரு இந்து பங்களாதேஷ்ல இருக்கிறான், அல்லது பாகிஸ்தான்ல இருக்கிறான், அல்லது ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறான். அங்க வந்து அவங்களுக்கு ஒரு சரியான முறையில அவங்க கவனிக்கப்படவில்லை. ஒதுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது. அவங்க இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு விரும்புறாங்க. இந்தியா வந்து 2 கையால அவங்கள வரவேற்கிறாங்க. இந்திய குடியுரிமை குடுக்குறாங்க. அதேபோல ஸ்ரீலங்கால தமிழர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற எண்ணம் தமிழர்களுக்கு வந்து, அந்த தமிழர்கள் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சால், அவங்களும் இந்துக்கள் தானே! ஸோ இந்துக்களுக்காக ஒரு பாடுபடுற ஒரு கட்சி, ஏன் வந்து அந்த ஒரு சட்டத்த கொண்டு வரும்போது, இந்த சட்டம் வந்து பங்களாதேஷுக்கு தான் பொருந்தும், பாகிஸ்தானுக்கு தான் பொருந்தும், ஆப்கானிஸ்தானுக்கு தான் பொருந்தும்னு சொல்லும்போது, ஏன் வந்து இலங்கை தமிழர்களுக்கு பொருந்தக்கூடாது? இத வந்து பல கட்சிகள், தமிழகத்தை சேர்ந்த கட்சிகள் இத பெரிதுபடுத்தி, பிரபலப்படுத்தி பேசணும். அவருக்கு அதுக்கு அண்ணன் சீமான் சொன்னாரு, "நாங்க இத பத்தி பேசியிருக்கிறோங்க." அப்படின்னு சொன்னா, அப்போ கூட ஒரு விஷயத்தையும் சொன்னாரு. "அது நடந்தால் எந்த கட்சிக்கு லாபம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும்." அப்படின்னு சொன்னாரு. நான் கட்சி யாருக்கு லாபம் அத பத்திலாம் நான் பேசல. ஒரு மற்ற நாடுகள்ல இருக்கிற இந்துக்களுக்கு மத்திய அரசாங்கம் எந்த அளவுக்கு உரிமையை கொடுக்கிறார்களோ, அதே அளவு உரிமையை மற் ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அப்போ ஸ்ரீலங்கால இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே என்ன முஸ்லீமா? ஸோ இது ஒரு கேள்வி வருது. இத வந்து தமிழகத்தில எந்த கட்சியும் இத வந்து ஒரு ஒரு பிரதானமான ஒரு முன்னெடுத்து செல்லல அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருந்தது. ஸோ இத பத்தி பேசிறணும். அப்புறம் இன்னொரு தடவ பேசும்போது நான் சீமான் கிட்ட சொன்னேன். "ஏங்க நீங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஃபேன்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு வந்து துபாயில ஒரு நண்பர் இருக்கிறாரு. துபாய் பாலைவனம். அங்க மழையே பெய்யாது. ஆனா திடீர்னு ஒரு நாள் மழை ஊத்துன்னு ஊத்தி, ஒரு இடுப்பளவு தண்ணி தேங்குது ஒரு இடத்துல. என்னுடைய நண்பர் ஒருத்தரு பிடிவாதமா ஆ அவங்க நண்பர்களும், அவங்க குடும்பத்தினரும் சொன்னாங்க, "வேணாங்க நீங்க வீட்லயே இருங்க. இடுப்பளவு தண்ணி இருக்குதுன்னா." "இல்ல, இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு, அங்க துபாயிலருந்து அ சென்னைக்கு ஃப்ளைட் டிக்கெட்ட போட்டு, அந்த இடுப்பளவு தண்ணியில சூட்கேஸ தூக்கி தலை மேல வச்சுக்கின்னு, நடந்து வந்து விமானம் பிடிச்சு இந்தியாவுக்கு வந்து எதுக்கு வந்தாருன்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சிக்கு ஒரே ஒரு ஓட்டு போடுறதுக்காக வந்தாரு. அந்த ஒரே ஒரு ஓட்ட போட்டுட்டு துபாய்க்கு திரும்ப போனாரு. அப்ப அத பத்தி பேசும்போது, அ நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் சீமானந்தன் சொன்னாரு, "எங்களுக்கு நெறைய வந்து வெளிநாட்ல இருக்கிறவங்க, எங்களுக்கு ஆதரவாளர்களா இருக்கிறாங்க. அங்க ஓட்டு போடுறதுக்காக அவங்க இந்தியாவுக்கு வராங்க. அதுல உங்க நண்பரும் ஒருத்தர்." அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன் நானு, "ஏங்க ஒரு அரசாங்க அதிகாரி ஏதோ ஒரு எலக்ஷன் டியூட்டி பார்க்கறதுக்காக வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. அதனால அவர் ஓட்டு போட முடியாது அப்படிங்கிறதுனால, அவருக்கு தபால் ஓட்டுன்னு ஒரு சிஸ்டம் வந்து இந்தியால இருக்கு. அப்படி இருக்கும்போது, எனக்கு ஒரு கட்சிய பிடிக்கும். அந்த கட்சிக்கு நான் ஓட்டு போடணும்னு நெனைக்கிறேன். ஆனா, நான் ஏதோ ஒரு வேலையா அமெரிக்கால இருக்கிறேன். அப்போ இந்த ஓட்டு போடுறதுக்காக நான் அமெரிக்காலேருந்து இந்தியா வந்து போ முடியுமா? எனக்கு ரூ. 1,00,000 ரூ. 2,00,000 செலவாகும். அவ்வளோ செலவு பண்ணி ஒரு ஓட்டு போடணுமா? ஏன் வந்து இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு மத்திய அரசாங்கம் செய்யக்கூடாது? தபால் ஓட்டு அப்படிங்கிறது வந்து என்ஆர்ஐஸ்க்கு ஏன் ஒரு தபால் ஓட்டு அவங்க கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நானு. ஸோ கண்டிப்பா வந்து இதையும் வந்து மத்திய அரசாங்கம் ஒரு தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கும் மத்திய அரசாங்கம் யோசனை பண்ணணும். அதேபோல வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அவர்களுக்கும் ஓட்டு உரிமை உள்ளது. அந்த ஓட்டு உரிமையை செலுத்தணும்னு சொன்னால், அவங்க இதுக்கு பல லட்சங்கள் செலவு பண்ணின்னு வர முடியாது. அவங்களுக்கு ஓட்டு உரிமை கொண்டு வரணும். இதுக்கு அடுத்தது வேற சில விஷயங்கள். இப்ப என்ன செய்றாங்க, தமிழகத்தினுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு உதாரணத்துக்கு திருப்பூர் எடுத்துப்போம்.
தமிழகத்தினுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது, திருப்பூருடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் வட இந்திய சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஒரு ஒர்க்கராக வராங்க. அது ஒரு வரவேற்கத்தக்க தான். ஏன்னா மற்ற மாநிலத்தை சேர்ந்தவரோட நம்முடைய சகோதரர்கள்லாம் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு நம்ம உருவாக்கி தரோம், அது நமக்கு சந்தோஷம், வராங்க. ஆனால் நாளைக்கு எலெக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது அவங்க வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், பீகார்லேருந்து ஒரு 2,00,000 பேர் வந்து திருப்பூரில் வந்து வேலை செய்கிறாங்கன்னா, அவங்க எந்த தொகுதியில் ஓட்டு போடணும்? பீகாரில் இருக்கிற தொகுதிக்கு ஓட்டு போடணுமா, அல்லது திருப்பூர் தொகுதிக்கு ஓட்டு போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க திருப்பூர் தொகுதிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, பீகாருக்கு போட மாட்டாங்க. அப்படியே பீகாருக்கு போடணும்னு சொன்னாலுமே அவங்க இங்கேருந்து பீகாருக்கு ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ அப்போ என்னென்னா, இது தமிழகம். தமிழகத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வரணுன்றதை தமிழர்கள் தான் முடிவு பண்ணணும். எங்கேருந்து வந்திருக்கிற பீகார் மக்கள் எப்படி அதை முடிவு பண்ணலாம்? ஸோ அந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ஓட்டு உரிமைன்றது வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு அந்த பீகாரில் தான், அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தாங்களோ அங்கே தான் இருக்கணும். அதே போல் அவங்க புலம்பெயர்ந்து விட்டதால் ஒரு ஓட்டு போடுறதுக்காக 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் போக முடியாதுன்றதுனால இந்த தபால் ஓட்டு போடுகின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கும் அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ இல்லைன்னு சொன்னால் கூடி சீக்கிரத்தில் எல்லாம் வந்து தமிழகத்தில் ஹிந்தி தான் ஆட்சி அமைக்கும். ஸோ அதுதான் உங்கள் நிதர்சனம். ஏன்னா தமிழகத்தினுடைய வளர்ச்சி, ஸோ ஒரு மாநிலம் நன்றாக வளர்ச்சி பெறுகிறது என்றால் அதுவே அந்த மாநிலத்துக்கு எதிராக திரும்பிவிடும் அப்படிங்கிறதுக்கு இது 2வது உதாரணம். முதல் உதாரணம் தொகுதி மறுசீரமைப்பு, அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இதுக்கப்புறம் வேறு சில விஷயங்கள் நான் பகிர்ந்து கொண்டது, அது நான் வந்து எந்த கட்சியில் முக்கியமான நபர்களை சந்தித்தாலும் நான் அதை தான் பேசுவேன். ஒரு கிராமங்கள் வந்து ஒரு தன்னிறைவு பெறணும். ஏன்னா கிராமத்துலேருந்து மக்கள் எல்லாம் வந்து சிட்டியை நோக்கி வராங்க, அது நல்ல விஷயம் கிடையாது. ஒரு கிராமங்கள் வந்து தன்னிறைவு பெறணும். அந்த ஒரு கிராமம் வந்து தன்னிறைவு பெறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றது, அது ஒரு பெரிய வீடியோவாக இருக்கும். ஒரு கிராமம் தன்னிறைவு பெறுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு தனி வீடியோவாகவே நான் போடுறேன். அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தத்தில் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, எனக்கு எல்லா கட்சியிலும் நண்பர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய நண்பரே ஒருத்தர் கேட்டார், சார் உங்களுக்கு சீமான் கட்சியில் சேரணுன்ற எண்ணம் இல்லைன்னா நீங்கள் எதுக்காக சீமானை போய் நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னு. ஏதோ ஒரு அழகான பொண்ணு நம்மளை சந்தித்து பேசணும்னு சொல்கிறான், உடனே நீங்கள் தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலையே, எதுக்காக அந்த அழகான பொண்ணை சந்தித்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நாட்டில் நிறைய அழகான பெண்கள் இருந்தாலும், நிறைய அழகான பெண்கள் கூட நம்ம பழகினாலும், கல்யாணங்கிறத நம்ம ஒருத்தர் கூட தான் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து ஒருத்தரை பிடிக்கும் அப்படிங்கிறது வேறு விஷயம், ஒருத்தருடைய கட்சியில் சேரணும் அப்படிங்கிறது வேறு விஷயம். அது ரெண்டுத்துக்கும் ஒரு வேறுபாடு தான் நான் உங்களுக்கு இந்த ஒரு உதாரணமாக நான் சொன்னேன். ஸோ கடைசியாக பேசும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் தாங்க எங்கள் ஆஃபீஸுக்கு வரணும் அப்படின்னு தான் நான் விருப்பப்பட்டேன். எதனாலன்னு சொன்னால், முதல்ல வந்து என் ஒய்ஃபே வந்து உங்களுடைய ஃபேனு, உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க. மற்ற என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ நாங்கள் கூட்டமாக வந்தால் நல்லா இருக்காது, அதனால தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னேன். அது என்னுடைய மனைவி அவருக்கு ஃபேன் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டார் சீமான். நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கே ஒரு நாள் வரேங்க, சகோதரியை நான் கேட்டதாக சொல்லுங்கள், சகோதரியை நான் நலம் விசாரிச்சதாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து உங்களை பிடிக்குங்க. அது எப்படின்னா, நான் எங்கள் வீட்டுக்கார பேச்சை கூட கேட்க மாட்டேன், எங்கள் தலைவர் பேச்சை தான் கேட்பேன். ஈன்னு ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் இருந்தது. அந்த மாதிரி தற்கொலை கூட்டம்னு நினச்சிடாதீங்க என் மனைவியை. என் மனைவிக்கு ஒருவன் தான் கணவன், சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ என்னுடைய மனைவி கணவனுடைய பேச்சை மட்டும்தான் கேட்பாங்க. ஆனால் அந்த கணவன் வந்து அங்கே மனைவிக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. உனக்கு யாரை பிடிக்குமோ பிடிச்சிக்கிட்டோம், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உனக்கு வந்து நீ ஸ்டாலினை தான் பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து உனக்கு வற்புறுத்த மாட்டேன், எடப்பாடியை தான் பிடிக்கணும்னு வற்புறுத்த மாட்டேன், உனக்கு சுதந்திரம் இருக்குது, உன்னை யாரை பிடிச்சாலும் பிடிச்சிக்கிட்டோம். ஸோ நான் எனது மனைவிக்கு கணவன், அண்ட் சீமான் மட்டுமல்ல, எல்லா தலைவர்களுமே என்னுடைய மனைவிக்கு சகோதரர்கள். ஸோ என்னைக்குமே ஒரு பெண் கணவன் பேச்சை தான் கேட்கணும். ஆனால் எந்த தலைவரை வேண்டுமானாலும்
பிடிக்கும், அந்த சகோதரனை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. மற்றபடி இது தற்கொலை கூட்டத்துக்கு இது ஒரு மெசேஜு, அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அது வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக மற்றவங்களுக்கு போயிடும். எனக்கு கணவனையும் பிடிக்கும், தலைவனையும் பிடிக்கும்னு சொன்னால் அந்த பெண் பேசுவதில் ஒரு அழகு இருக்கின்றதெல்லாம். எங்கள் வீட்டுக்காரை பிடிக்காது, தலைவரை தான் பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து அது ஒரு தவறான ஒரு செய்தி மக்களுக்கு போய் சேர்கின்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.